எனக்கு அந்த வரதன் மேலதான் சந்தேகம். டேவிட் அவர் தான் தனியா கூட்டிட்டு போனாரு. அது சரி அருண், அவரோட போனாருங்கிற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவர்தான் கொலையாளின்னு முடிவு பண்ணிட முடியுமா? இல்ல கல்பனா, அவருடைய டென்ஷன் பயம் எல்லாத்தையும் கவனிச்சா நிச்சயமா அவர் தான் கொலை செய்திருக்கணும். எதுக்கு அவரை வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா உண்மை தெரியும். வா போகலாம். எல்லாரும் கும்பலா சேர்ந்து என்ன கொலைகாரன்னு முடிவு பண்ணிட்டாருங்க. இனிமே நான் இங்க இருந்த முதல்ல என்ன க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும். இந்த பக்கமா தானே போனாரு, அதுக்குள்ள எங்க போயிருப்பாரு? ஆளைய காணோம். அதானே இந்த பக்கம் போயிருப்பாரோ? வரதன், 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 வரதன். கைகளால கழுத்து நிறுத்தி கொண்டிருக்காங்க. நம்மள யாரோ ஒருத்தர் தான் இதை செய்திருக்க முடியும். அது யாரா இருக்க முடியும்? இத கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தோணல. வராதே வராதே கச்சக்கு அழிச்சம் பத்தியா உன் பேர? ஹலோ விவேக் சார். ஓ நீங்களா? ஏன் வேற யாரையாவது எதிர்பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த மரண அறிவிப்பு பாட்டு அடிக்கடி கேக்குற, இத பாடுறது யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கண்ணுக்கு தெரியலனா ஏதாவது பேயா இருக்கும். மிஸ்டர் அருண், பேய்க்கு வாய்ஸ் உண்டா? காத்துல சத்தம் வரல? வெரி குட் ஆல்சோ. அப்போ நீங்க பேய நம்புறீங்க. கரெக்ட். ஆனா சில மனுஷங்களை நம்ப மாட்டேன். ஓகே அருண், அந்த கொலையாளிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு புத்திசாலின்னு நினைக்கிறேன். விவேக் சார், நீங்க மெட்ராஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் கொலையாளிய பத்தி கேட்டேன். நான் உங்களை பத்தி கேட்கிறேன். அன்னைக்கு டேவிட் பிணத்து பக்கத்துல சுருட்டு கிடந்ததுன்னு சொன்னேன். நான் மட்டுமில்ல, என்ன மாதிரி வரதனும் சுருட்டு பிடிக்கிறவர்னு சொன்னீங்க. இப்போ சுருட்டு பிடிக்கிற 2 பேர்ல வரத செத்து போயிட்டார். சோ
உங்க கேள்வியை பார்த்தா நீங்க என்ன கொலகாரன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆத்திரப்படாதீங்க, ஜஸ்ட் ஒரு விஷயத்தை அலசி பாக்குறதுல என்ன தப்பு? அப்போ குழப்பத்துல மீன் பிடிக்கிறீங்க. இருட்டுல குறி வச்சிருக்கேன், அநேகமா சக்சஸ் ஆயிடும் நினைக்கிறேன் மிஸ்டர் விவேக். ரேகா, ஒரு பெக் சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே மறந்துடும். கமான் சாப்பிடு. ஓகே, உங்களுக்காக குடிக்கிறேன். எனக்காக? நீயே எனக்காகத்தானே. இந்த தேவதாசுக்கு ஏத்த பார்வதி நீதான். இது கௌரவமானவங்க இருக்கிற இடம். கௌரவமானவங்க சரித்திரம் என் கையில. அதனால ஒரு பொண்ணோட ரூம்ல குடிச்சிட்டு கலாட்டா பண்றது படிச்சவங்க செய்யற வேலையா அது? அப்போ நான் படிக்காதவன். ரேகா, இந்த படிச்சவர எப்படி உள்ள வந்தாரோ அதே மாதிரி வெளியே போக சொல்லு. ஐ சே கெட் லாஸ்ட். ப்ளீஸ் சண்டை போடாதீங்க, வேண்டாம், விடுங்க ப்ளீஸ், போங்க, சொல்ல கேளுங்க. பாய். மிஸ்டர் அருண், ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏ ரூம்க்குள்ள எதுக்காக வந்தீங்க? பரதன் எப்படி செத்தாருன்னு பார்க்க வந்தேன். அதான் ஏற்கனவே சொன்னேனே, யாரோ கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்காங்கன்னு. கழுத்தை நெரிச்சு கொண்டிருந்தா அவர் உடம்பு எப்படி நீளமா மாறி இருக்கும்? பரதன் விஷம் கொடுத்து சாகடிக்கப்பட்டிருக்கார். நான் டாக்டர், விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார்னு என்கிட்டயே சொல்றீங்களா? அப்படியா? நான் பாக்குறப்ப இந்த பாட்டில்ல நிறைய விஷயம் இருந்துச்சு, இப்ப குறைஞ்சிருக்கேன். எப்படி? அது 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 நான் ஒரு ஆராய்ச்சிக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஆராய்ச்சிக்காக கொண்டு வந்ததுன்னா உங்களுக்கு தெரியாம பாட்டில் இருந்த விஷயம் எப்படி குறையும்? அதானே எனக்கும் தெரியல. பட் நான் நிரபராதி. நீங்க தான் குற்றவாளி. எப்படி? I can understand because I'm a criminal lawyer. I am a doctor. I am a... Stop it. நம்ம 3 பேரை தவிர வேற யாரோ ஒருத்தன் தான் இந்த விஷத்தை தேடி கொண்டு போய் வரதனை கொண்டு இருக்க முடியும். அப்படின்னா அந்த 4வது விவேகா தான் இருக்க முடியும். கரெக்ட். No. நிச்சயமா இருக்க முடியாது. He is a thorough gentleman. அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வரக்கூடாது. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. டாக்டர், குற்றவாளி நிச்சயமா தப்பிக்கவே முடியாது. உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டோம். என்ன டாக்டர், குறி சரியா இருக்கா? போர்ட பார்த்தா தெரியல. நாம இதுல குறி பாக்குறோம், ஆனா நம்மள யாரோ குறி பாக்குறாங்க. டாக்டருக்கு எப்பவுமே குத்துற வேலைதான். ஊசி குத்த ஆள் கிடைக்கலன்னு கட்டைய குத்துறீங்களா? இந்தாங்க டி. அங்காளம் கிச்சன்ல ஸ்மெல் வருதே. சிக்கனா மட்டனா? வெட்டுனே. எது? கோழியத்தான். நல்லா கழுத்தை புடிச்சு கர கரன்னு அறுத்தம்னா குபு குபுன்னு ரத்தம் வரும். காலை வேரோட ஒடிக்கணும், ரெக்கைய நச்சக்கு நச்சக்குன்னு பிக்கணும், அப்ப பாக்கணும். அடாடாடாடாடாடா, கண்கொள்ளா காட்சி. அங்காளம்மா, ரத்தத்தை பாக்குறதுல அவ்வளவு குஷி அவனுக்கு? பழத்தை புளிஞ்சு சூஸ் எடுக்கல, அது மாதிரி கோழிய புளியணும். நீ பொம்பளையா? சந்தேகமா இருக்க? அதானே. மிஸ்டர் விவேக், அங்காளம்மாவை பார்த்தா சந்தேகமா இல்ல? ஆமா டாக்டர், தனி ஆளா இருக்கா, பாட்ட கேட்டா பயப்பட மாட்டேங்கிறா, கோழி அறுத்தா குஷிங்கிறா, பார்வையும் பேச்சும் வித்தியாசமாவே இருக்கு. டாக்டர், ஒருவேளை இவதான் 2 பேரையும் கொலை பண்ணிருப்பாளோ?
என்ன கல்பனா வளையம் போடுற? அடுத்து யாரு சாவோட வளையத்துல விழ போறாங்கன்னு தெரியல. ஏன் சாவ கண்டு பயப்படுறியா? ஆமா அருண், சாவ நினைச்சு நினைச்சே எனக்கு என் மூச்சே நின்னுடும் போல இருக்கு. சாவு என் கல்பனாக்கு வராது, அது எனக்கு தெரியும். பயப்படாத. அருண், உங்களை பார்த்ததும் உங்களோட பழகுறதும் இனி உங்களோடவே வாழணுங்கிற ஆசை வந்துருச்சு. அதான் சாவ கண்டா எனக்கு பயமா இருக்கு. கல்பனா, வாழ்ந்தா ஒன்னா வாழ்வோம், செத்தா ஒன்னா சாவோம். கல்பனா, அங்கே தேவதாஸ் எதையும் ஒளிச்சு வைக்கிறாரு. அருண், கல்பனா, எல்லாரும் வராங்க. அருண், ப்ரொஃபசர் விவேக் நெஞ்சில் அடிபட்டு செத்து கிடக்கிறார். அது பாரு. அருண், 10 நிமிஷத்துக்குள்ளதான் உயிர் பிரிஞ்சிருக்கு. ஏதோ கூர்மையான ஆயுதத்தால வெட்டப்பட்டு தான் ப்ரொஃபசர் செத்திருக்கிறாரு. விவோகானந்த் போதனை வாழ்ந்து கிழிச்சது. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க தேவதாஸ்? எதுக்காக இதை நீங்க மறைச்சு வச்சீங்க? இதுல எப்படி ரத்தம் வந்தது? பேசுங்க. சொல்லுங்க சார், எதுக்காக இதை மறைச்சு வச்சீங்க? ஷட் அப். காட்டுல சுத்துற போது ஒரு மானை பார்த்தேன். மான் கறினா எனக்கு பிடிக்கும். இந்த கோடாலியால அடிச்சு போட்டு கொண்டு வந்தேன். எங்க இத பார்த்தா நீங்களா சந்தேகப்பட போறீங்களோன்னு மறைச்சு வச்சுட்டு வந்தேன். இல்லனா நீங்க தான் கொலைகாரன்னு எங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. தேவதாஸ் சார், இந்தாங்க, நீங்க கொடுத்த மான கறியாக்கிட்டேன். புள்ளி மான் வேறையா, ஒவ்வொரு புள்ளியா அழிச்சு அழிச்சு செஞ்சு கொண்டாந்தேன். அதுக்கு தான் இம்புட் நேரமாச்சு. ஏறப்படம் தம்பி, போட்டோ பிடிக்கிறியே, என்னையும் ஒண்ணு பிடிச்சு விடுறது. விடுறதா? போட்டோல ஜோக்கா விடுவேன். நீங்க விழுந்தாலும் பிரிண்ட் போட்டு உங்களுக்கு போட்டோ நான் காட்ட வேண்டாமா? காட்டணும். பிரிண்ட் போடுறதுக்கு போட்டோ ஸ்டுடியோ இங்க கிடையாது. சை, இம்புட்டுதானே உங்க கேமரா? என்ன கேமரா வச்சிருக்கியே? எங்க கண்ட மாணிக்கத்துல ஊரு பார்க்க வந்த ஒரு வெள்ளைக்காரரு நான் தண்ணி குடம் தூக்கின்னு போறத பொட்டுன்னு ஒரு போட்டா பிடிச்சு கல்லுல தோசையை போட்டு எடுத்த மாதிரி ஒரு நிமிட்டல போட்டோவை காட்டிட்டாங்க. ஆத்தடி ஆத்தடி, என்ன அழகு, என்ன அழகு. யாரு வெள்ளைக்காரனா? நான் தான். அப்புறம் அந்த வெள்ளைக்காரர் என்ன பார்த்து, எங்க நாட்டுல நீ பிறந்திருந்தீன்னா நீ தாண்டி என் வைஃப்னு இங்கிலீஷ்ல சொன்னாங்க. அது எப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சது? அட, ஒரு ஆம்பளை ஆசையில சொன்னா அதை புரிஞ்சுக்க பாசியா வேணும். அங்கன எங்கன அமுத்துவாங்கல்ல வார்த்தையில, அதுல புரிஞ்சுக்கிறதே. சரி சரி, இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? கேக்குறேன்ல, பதில் சொல்லாம போறீங்க. அட, இதுவும் ஆசையில வந்த வேணதான். அந்த ஆக்கல கன்ற மாணிக்கத்துல வீட்டுல படுத்து கிடந்த என்ன 5-6 பேரா சேர்ந்து மூட்டையா கட்டி கடலை தாண்டி இங்க கொண்டாந்துட்டாங்க. அடப்பாவிகளா, அப்புறம் 6 பேர் என்ன செஞ்சாங்க? அட, நீங்க ஒரு விவரம் கட்ட அளவுல இருக்கியே.
ஒரு நாட்டுக்கட்டையே மூட்டையா கட்டிட்டு வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ரேப்பு தான். என்னது? என்ன முழிக்கிறியே? அதான் கற்பழிப்பு. சினிமாவுல வர ரேப்பு ஜீன் மாதிரி என்ன சுத்தி வளைச்சுட்டாங்க. நான் திகச்சு தடுமாறி ஆத்தா மகமாயி மாரியாத்தா என்ன காப்பாத்துன்னு அம்பிடுத்தேன். ஒரு பெரிய காத்து தாய் பேயா வந்து அந்த முரட்டு ஆளுகளை விரட்டுன்னு விரட்டிட்டா. ஓஹோ, ஆமா. அடிக்கடி ஒரு பாட்டு சத்தம் கேக்குது, அது அந்த பேய் வேலை தானோ? இருக்கும். சொச்சத்தையும் கேளுங்க. நான் ஒண்ணுமே புரியாம அங்கன எங்கன சுத்தி பார்த்தேன். இந்த வீடு தெரிஞ்சது. உள்ள போய் பார்த்தா நிறைய மளிகை ஜாமான். சரின்னு இங்கனே தங்கிட்டேன். அது சரி அங்காளம்மா, உனக்கு தான் மகமாயி துணை இருக்க. ஆமா. இந்த குரூப்ல கொலகாரன் யாரு? மகமாயி உன்கிட்ட சொல்லிருப்பாளே, யாரது சொல்ல? வந்துருவீங்களே விஷயத்துக்கு. அந்தா உன் டிக்கெட் வருது. ஆத்தோ சிரிப்ப பாரு. டிக்கெட்னு சொன்ன உடனே பல்லெல்லாம் தெரியுது. ஏறப்பலாம் தம்பி, எனக்கு ஒரு ஆசை. அம்மா நருளால நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும். அங்காளம்மனே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? அமோக வெற்றிதான். அதுல என்ன சந்தேகம்? சரி சரி, வாட காத்து வந்துகிட்டே இருக்குது, நான் வாரேன். அருண், ஒரு முக்கியமான விஷயம். என்ன கல்பனா? ரேகாவும் தேவதாசும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? இம்பாசிபிள். இல்ல அருண், அவங்க 2 பேரும் மெட்ராஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணிக்க போறது நிச்சயம். இங்கிருந்து உயிரோட போனதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஐ காட் இட் கல்பனா. தான் உயிரோட இருப்போங்கிற நம்பிக்கையில தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தேவதாஸ் ரேகாவுக்கு பிராமிஸ் பண்ணிருக்கான். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். தேவதாஸ் தான் நிச்சயமா கொலைகாரனா இருக்க முடியும். நம்ம இப்ப எங்க போறோம்? சொர்க்கத்துக்கே போறோம். பாதி வழியிலேயே நீங்க திரும்பி வந்துட மாட்டீங்களே? நோ டியர், நீ எப்ப என்ன தேவனு கூப்பிட்டியோ அப்பவே நான் பிளாட் ஆயிட்டேன். இனிமே நமக்குள்ள ஒளிவு மறைவே இருக்க கூடாது. யூ ஆர் கரெக்ட் ரேகா. ஆமா, நீ மெட்ராஸ்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? செத்து போன ராமநாதன் கிட்ட செக்ரட்டரியா இருந்த. ஓ, நீ அனுப்பின டிராஃப்ட, ஐ மீன் உயிலோட தலையெழுத்த ரீரைட் பண்ணி ராமநாதனுக்கு சாதகமா செஞ்ச வக்கீல் நான் தான். ரேகா, நாம எப்படியாவது இங்கேயும் தப்பிச்சு மெட்ராஸ் போயிட்டா நமக்கு கிடைக்க போற பங்கு ஏராளம், சுவைக்க போற இனிமையும் ஏராளம். யாருக்கு சாப்பாடு வைக்கிறேன்? அந்த கொலைகாரனுக்கு தானே. அவன் எங்க இருக்கிறான் சொல்லு. என்னடி பாக்குற? சொல்ல போறியா இல்லையா? காட்டு தெய்வத்துக்கு படைகள் வச்சா அது கொலைகாரனுக்கு வச்ச சாப்பாடா? போய் சொல்லாத, மரியாதையா சொல்லிடு. இல்ல அம்மனுக்கு வச்ச படைகளையா தட்டி விட்டு ராத்திரி என் தெய்வத்தை பட்டினி போட்ட ஒண்ணு. என்னாச்சு டாக்டர்? டாக்டர் என்னாச்சு? அருண், அருண்.
நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. டாக்டரையும் தீர்த்து கட்டிட்டா. ஐயோ ஐயோ டாக்டரையா போயிட்டீங்களா? ஐயோ இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லையே. ஐயோ ஐயோ தலைவலினா ஒரு மாத்திரை, உடம்பு சரியில்லைனா ஒரு ஊசி, வயிற்று வலினா ஒரு மருந்து, இப்படி குடுப்பீங்களே. இனிமே எங்களுக்கு யார் மருந்து கொடுக்க போறாங்க? கடவுளே, இவ்வளவு நல்ல உயிரை கொண்டுட்டு போயிட்டியே, இனிமே என்கிட்ட யார் லைம் ஜூஸ் கேட்க போறாங்க? ஐயோ 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 ஐயோ. இவரையும் தீர்த்து கட்டிட்டாங்களா? நாடகம் ஆடுறியா? இந்த கொலையை நீ தானே செஞ்சிருக்க? Shut up! நான் ஏன் செய்யணும்? டாக்டர் சாகும்போது உன் பேரைத்தான் சொல்லிட்டு செத்தார். வேணா கல்பனா வைக்கல். ஏன் அவரை யார் கொலை செய்தாங்கன்னு உண்மையை சொல்றதுக்காக என்ன அவர் கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? அதுக்கு உன்னதான் கூப்பிடணுமா? என்ன கூப்பிட கூடாதா? நீ தான் இந்த கொலையை செஞ்சிருக்க, அதனால உன் பேரை சொல்லியிருக்க. நிறுத்துங்கப்பா, ஆட நிறுத்துங்கப்பா. அண்ணா செத்தவங்க செத்துட்டாங்க, நீங்க ஏன் கிடந்து அடிச்சுக்கிறீங்க? இது உன்னை நான் கையங்களவுமா பிடிக்கிறேன். அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். பார்த்து இழிச்சிங்கடா. 2 பேர்ல யாரு பிழைக்கிறதுங்கிறத பார்க்காம பார்க்க போறானுங்களாம் பரலோகத்தை. நாகராஜா, எங்கிட்டயா முறைச்ச? உன் கதையே முடிஞ்சு போச்சு பாத்தியா? இதெல்லாம் ஓ வேலை தானா? என்ன என் வேலை? என்ன ஏன் எல்லாரும் பேரையும் அடிச்ச? செத்து போயிட்டாங்க, அடிச்சேன். எங்கிட்டயே கேள்வி கேக்குறியா? இரு இரு, உன் பேரையும் சீக்கிரம் அடிக்கிறேன். இங்க எங்க வந்த? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்க்க வந்தேன். அடுத்ததா யார வெட்டலாம்னு யோசனை பண்ண வந்தேன். புதுசா ஐடியாவா? ஏன் ஐயா கிட்ட ஏற்கனவே ஏதாவது ஐடியா இருக்கோ?
என்ன அங்காளமாவ கண்டா ஆலா பரப்பீங்க சோத்துக்கு? இன்னைக்கு என்ன எல்லாரும் அம்போன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அடேடே, சாவ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கீங்களா? இத பாருங்க, சாவை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. 20லயும் ஜாவு, 60லயும் ஜாவு. அதனால சாகிறது சாக போறியே, சந்தோஷமா சாப்பிட்டு சாவுங்களேன். இது பாருங்க, உங்களுக்காக செட்டிநாட்டு சீனி அல்வா பண்ணிருக்கேன். முழு கோழிய மொரன்னு வறுத்திருக்கேன். கோழி முட்டைய முழுசா குழம்புல போட்டு வச்சிருக்கேன். மரியாதையா சாப்பிட்டுருங்க. மாட்டியல? சிகரெட் யார் குடிச்சிட்டு போட்டதா இருக்கும்? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ யார நல்லவன் நினைக்கிறியோ அந்த அருண் தான் கொலைகாரன். இல்லன்னா ஒரு பைலட்ட பிளேன்ல இருந்து ஏன் இறக்கி விட்டுட்டு போகணும்? அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. இதுல குழப்பமே இல்ல கல்பனா, தெளிவா சொல்றேன். டாக்டர் சாகும்போது அருணோட பேரை சொல்லிட்டு தான் செத்த. அருண் எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டான். இப்ப மிச்சம் இருக்கிறது நாம 3 பேர். ஆமா, ரேகா எங்க? அவ ஸ்விம்மிங் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆச்சா? அருண் தெரியல. மை காட். தர்மராஜுக்கு நீ செஞ்ச துரோகம் இப்ப உன்னை தொடருது. தர்மராஜ கொலை செய்ய சதி செய்த ஆள் நீதானே? உலகாரி, நீ செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். ரேகா, நீ எங்க ஓடினாலும் எங்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. உனக்கு தண்டனை நிச்சயம் உண்டு.
ரேகா 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 மிச்சம் இருந்த 4 பேர்ல இப்ப ரேகாவையும் கொன்னாச்சு. இங்க இருக்கிறது நாம 2 பேர் தான். அப்படின்னா அந்த கொலைகாரன் இது அருணோடது. இப்பவாவது அருண் தான் கொலைகாரங்கிறத நம்புறியா?